Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2024ல ஆக்ஷன், கிரைம், த்ரில்லர், டைம் டிராவல் கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட டைம் கட்னு ரொம்ப சூப்பரான ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம். ஒன்லைன கேளுங்க, கண்டிப்பா இந்த படத்தை பார்க்காம நீங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான ஒரு கதை. சரியா வருஷம் 2003ல அடையாளம் தெரியாத ஒரு முகமுடி போட்ட சீரியல் கில்லர் நம்ம ஹீரோயினோட அக்கா அப்புறம் அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் கொலை பண்ணிடுறான். ஆனா கடைசி வரைக்கும் குற்றவாளி யாருங்கிறத போலீசாலேயே கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் நடந்து அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறமா தெரியாதனமா ஒரு போர்ட்டல் வழியா 2024வது வருஷத்துல இருந்து 2003வது வருஷத்துக்கு நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நம்ம ஹீரோயினோட அக்கா இறந்து போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டா. சோ இதுக்கப்புறம் என்னாச்சு? கடந்த காலத்துக்கு வந்த ஹீரோயின் தன்னோட அக்கா உயிரை காப்பாத்தினாலா? யார் அந்த சீரியல் கில்லர்? எதுக்காக தன்னோட அக்காவை கொல்ல பாக்குறாங்கிற உண்மையை கண்டுபிடிச்சாலா? இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்புறம் லாஸ்டா உங்களுக்கும் இதே மாதிரியே ஒரு டைம் டிராவல் மிஷின் கிடைச்ச கடந்த காலத்துக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு மாத்தணும்னு ஆசைப்பட்டா அது என்னவா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல வருஷம் 2003 ஏப்ரல் 18ஆம் தேதி ஸ்வீட்லின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன ஊரை காட்டுறாங்க. ஒரு பக்கத்துல ஹைஸ்கூல சேர்ந்த பைபிள்ளைங்க ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு சம்மர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு வரா. நாம இவளை ஷார்ட்டா லூசின்னு மைண்ட்ல வச்சுப்போம். அப்ப அந்த இடத்துக்கு குவின்னு சொல்லி ஒரு ஆள் வரா. ஹே லூசி, நீங்க வருவா நான் எதிர்பார்க்கல. ஆமா பின்ன என்ன பண்றது, நடந்ததை பத்தி மட்டுமே யோசிக்க முடியாதுல்ல. இங்க இருக்க கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நான் மட்டும் தான் அந்த சீரியல் கில்லரை பார்த்து பயப்படுறேன் போல. பதிலுக்கு குவின்னோ உன்னோட ஃப்ரெண்ட் அந்த வேல் அப்புறம் எமி அந்த 2 பேரும் இறந்து போனதுல எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இத உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு சரியான நேரமான்னு தெரியல. ஆனா இதை நீ படிச்சே ஆகணும்னு நம்மால ஒரு லெட்டர் கொடுக்குறான். அதே டைம்ல ஈத்தன் அங்க வரான். ஹே லூசி, நீ பார்ட்டிக்கு வந்திருக்கன்னு என்னால நம்பவே முடியல. வா உள்ள போய் என்ஜாய் பண்ணலான்னு லூசி ஏதோ ஒரு ஞாபகத்துல அந்த லெட்டரை கூட வாங்காம உள்ள போயிடுவா. கட் பண்ண அடுத்த ஊருக்கு வெளியில ரோந்து பணியில இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில வாண்டு பயப்பிள்ளைங்க பண்ண வீட்டுல பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எவ்வளவு ஒருத்தன் கால் பண்ணி கோத்து விட்டான். ஒரு பக்கத்துல போலீஸ் பண்ணேரா பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வராங்க. ஆனா இதே டைம்ல தலையில ஒரு ஹூடி முகமுடி எல்லாம் மாட்டிக்கிட்டு கையில கோடாரியோட நம்மளுங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வெளியில நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்மளுங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது சடனா ஈத்தன் உள்ள போந்து எல்லாரும் இங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வேல் அப்புறம் எமி இறந்து போயிட்டாங்க. கண்டிப்பா இது எல்லாருக்குமே வருத்தமா தான் இருக்கும். சோ அந்த வழியில இருந்து நம்ம வெளியில வரதுக்காக தான் நான் இந்த பார்ட்டியவே ரெடி பண்ணேன்னு ரொம்ப நல்ல விதமா பேசி பையன் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அடுத்து மறுபடியும் லூசி கிட்ட வந்தவன் லைட்டா பேச்சு கொடுக்கும் போது பின்னாடி இருந்த ஒருத்தன் டக்குனு ஜூஸை தட்டி விட்டான். லூசியோட ட்ரெஸ்லயே ஊத்திருச்சு. சோ அதை வாஷ் பண்ணலான்னு வெளியில இருக்க ரெஸ்ட் ரூம்க்கு தனியா போறா. கரெக்டா அதே டைம்ல போலீஸ்காரங்க இங்க வந்துட்டாங்க. டேய் பொடி பசங்களா, ஒழுங்கா பார்ட்டியை முடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. ஒருவேளை போக மாட்டேன்னு எவனாவது அடம் பிடிச்சீங்க, வாங்க தம்பிங்களா ஸ்டேஷனுக்கு போய் பார்ட்டி கொண்டாடலான்னு மொத்த பேரையும் அங்க இருந்து அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இவ ஒரு பக்கத்துல ஜூஸ் எல்லாம் தொடச்சிட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு வெளியில போலான்னு பார்த்தா கரெக்டா கையில கோடாரியோட அந்த முகமடிக்காரன் உள்ள வந்துட்டான். நல்ல வேலை அவன் வெட்ட வரக்கூடிய சின்ன கேப்ல அவனை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நம்மளால ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா பாருங்க, குறுக்க ஒரு பெரிய தடுப்பு சுவர் இருக்கு. ஏறி குதிக்கலான்னு பார்த்தா கூட ஹைட் பத்தல. கொஞ்ச தூரத்திலேயே பார்ட்டி பண்ண ஆளுங்களும் போலீஸும் நிப்பாங்க. எப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு இவ்வளவு கத்துவா. ஆனா போலீஸோட சைரன் சவுண்டால இவ பேசக்கூடிய சத்தம் வெளியிலேயே கேட்கல. உடனே உயிருக்கு பயந்து அங்க இருக்கக்கூடிய பழைய கராஜுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா. பின்னாடியே உள்ள வந்த முகமுடிக்காரன் கரெக்டா பரணியில ஒளிஞ்சிருக்கக்கூடிய நம்மால பாத்துட்டான். காலை பிடிச்சு இழுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா இவ உதறி தள்ளிக்கிட்டு ஓடுவா. பையன் சும்மா இருப்பானா? யம தர்மன் கையில இருக்கக்கூடிய பெரிய கோடாரி மாதிரி ஒன்னு எடுத்து டப்புனு முதுகுல ஒரு போடு. அவ்வளவுதான், லூசி அதே இடத்துல இறந்து போயிடுவா. இப்ப இதெல்லாம் நடந்து சரியா 20 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. இவதான் லூசியோட தங்கச்சி. பாவம், தன்னோட அக்கா இறந்து போனதுல இருந்து இவளுக்கு நிம்மதிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. சோ திரும்ப திரும்ப தான் அக்கா தான் கூட இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு அதையே மைண்டுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்கா. சடனா ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல நாசால இன்டர்ன்ஷிப்காக பைபிள்ல அப்ளை பண்ணிருப்பா. கடவுள் புண்ணியத்துல இந்த புள்ளைக்கு அதுல சீட் கிடைச்சிருக்கு. உடனே இந்த இடத்த விட்டு நேரா ஹைஸ்கூலுக்கு வரா. அங்க இவளோட ப்ரொஃபசரை கவனிக்கிறா. பாக்க ரொம்ப ஜாலியா இருக்க. ஆமா சார், கொஞ்சம் நீங்களே இதை பாருங்க. அடி பாவி, வாழ்த்துக்கள், நாசால போய் இன்டர்ன்ஷிப் பண்ண போற. உனக்கு இது பெரிய சந்தோஷமா இருக்குமே. நல்லா சொன்னீங்க போங்க. இந்த ஊரை விட்டு என் அப்பனாத்தான் என்ன எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. இதுல எங்க இருந்து நான் வாஷிங்டன்ல இருக்க நாசாவுக்கு போறது? அட பொறுமையா எடுத்து சொல்லு, கண்டிப்பா அவங்க உன்னை புரிஞ்சுப்பாங்க. ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கண்ணாடி குடுமையை பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு ஆமை இருக்கு. ப்ரொஃபசர் ஃபெங், இந்த ஆமையை நீங்க எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? சுமாரா ஒரு 20 இயர்ஸா. அது அந்த கூண்டுக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னா இந்த ஆமை பையன் பிக்கிள்ஸும் நானும் ஒரே மாதிரிதான். என்னோட வாழ்க்கையும் 20 வருஷமா ஒரு கூண்டுக்குள்ளேயே போயிடுச்சு. பதிலுக்கு ப்ரொஃபசரும், இந்த பாருமா, இன்னைக்குதான் உன் தங்கச்சி இறந்து போயிருக்கா. உனக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை கடந்து போகணுங்கிறது விதி, வேற எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலா இப்ப நம்ம ஹீரோயின் வாழக்கூடிய வருஷம் 2024. அக்காவான லூசி இறந்து போனா அதே ஏப்ரல் 18ஆம் தேதி ப்ரொஃபசருக்கு பாய் சொல்லிட்டு கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தவ
தான் அக்காவோட ரூம்க்கு வரா. உண்மையை சொல்ல போனா லூசி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனே பிறந்திருப்பா. சோ அக்காவை ஒரு முறை கூட இவன் நேருக்கு நேரா பார்த்ததே கிடையாது. அதனாலயும் என்னமோ இவ அந்த அறைய ஃபுல்லா சோகத்தோட பாத்துட்டு இருப்பா. அப்ப சடனா தரையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலகை மட்டும் லைட்டா ஆடுற விஷயத்த கவனிக்கிறா. சந்தேகத்துல அதை ஓபன் பண்ணி பாக்கும்போது உள்ள நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. அதுல ஒரு பேப்பர்ல நீ எனக்கு பண்ணதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன், இதுக்கு கண்டிப்பா நீ அனுபவிப்பண்ணு, வெறும் ஈங்கிற இனிஷியலோட மட்டுமே யாரோ லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோனுக்கு என்ன தோணும், ஒருவேளை அக்காவோட ஃப்ரெண்டான இந்த ஈத்தன் தான் இந்த லெட்டர் கொடுத்திருப்பான் போலன்னு இவளாவே ஒரு இமேஜின் பண்ணிக்கிறா. அதே டைம்ல கரெக்டா அம்மா அங்க வராங்க. பாப்பா டைம் ஆயிடுச்சு, நாம அக்காவுக்கு பண்ண வேண்டிய சம்பிரதாயத்தை பண்ணி ஆகணும். தான் கண்டுபிடிச்ச லெட்டரை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. அப்ப வெயிட்ரஸ் ஆன டெமோரா அம்மா அப்பா பார்த்ததுமே ரொம்ப நாளைக்கு அப்புறமா கடைக்கு வந்திருக்கீங்க, ஓ இவதான் உங்க சின்ன பொண்ணா, அப்படியே லைட்டா பாக்குறதுக்கு லூசி மாதிரியே இருக்கா. திரும்ப பதிலே பேசாம அம்மா அப்பா அமைதியா இருப்பாங்க. இப்ப டெமோரா அந்த இடத்த விட்டு போனதுமே ஹீரோனை பாருங்களேன், அம்மா இந்த மாதிரி நாசால இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எது நாசாவா, என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்கியா, கண்டிப்பா என்னால அங்கெல்லாம் அனுப்ப முடியாது. உனக்கு அப்பா கூட சேர்ந்து விவசாயம் பண்ண பிடிக்கும்ல, வேணும்னா அது சம்பந்தமா இந்த ஸ்வீட்லி ஊருக்குள்ளேயே ஏதாவது படிமா. பதிலுக்கு நைனாவும் இந்த பாருங்க சாப்பிடும் போது எதுவும் பேச வேணாம், இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு லூசி இறந்து போன அந்த பண்ண வீடு இருக்குல்ல அங்க வந்திருக்காங்க. வெளியிலேயே லூசிக்காக நிறைய பூக்களையும் சின்ன சின்ன பொம்மைகளையும் வச்சுட்டு போயிருக்காங்க. செல்லம் உன் அக்காவுக்கு நீ எதுவும் கொடுக்க கொண்டு வரலையா, அடச்சா இத மறந்துட்டோமே. அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, கார்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் எடுத்துட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு இவளும் தன்னோட பேக்ல ஏதாவது திங்ஸ் இருக்கான்னு தேடி பாக்குறா. ஆனா எதுவுமே இல்ல. வேற வழி இல்ல, நம்ம கழுத்துல இருக்க செயினை கொடுத்துட வேண்டியது தானே. இவ அதை பொறுமையா கலட்டிட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்க பண்ண வீட்டோட கராஜுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுற விஷயத்த கவனிக்கிறா. ஒரு ஆர்வத்துல இவளும் அந்த கராஜுக்குள்ள வந்து பாக்கும்போது பயபுள்ளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமான ஹைடெக்கான மிஷின்ஸ் இருக்கு. ஒரு ஆர்வத்துல இவ அங்க இருக்க டிஸ்பிளேல கைய வச்சதுமே அதுல ஏப்ரல் 16, 2013 டேட் வருது. அது மட்டும் கிடையாதுங்க, அங்க இருக்க மிஷினுக்குள்ள இருந்த 2 லேசர் வெளியில வந்த 2 லேசரும் நேருக்கு நேரா இடிக்கும் போது அந்த இடத்துல ஒரு டைம் டிராவல் போர்ட்டல் உருவாகுது. ஆஹா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடலாமே ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ளேயே அந்த போர்ட்டல் வெளிச்சம் நம்ம ஹீரோயின் மேலையும் பற்றும். ஆனா பாருங்க பெருசா அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட்ட மாதிரி தெரியல. உடனே திரும்ப கார் கிட்ட போலான்னு வேகமா வெளியில ஓடி வரும்போது பாலடைஞ்ச ஒரு பழைய குப்பமேடு மாதிரி கிடந்த கேரேஜ் பாக்குறதுக்கு ஏதோ புதுசா இருக்குங்க. என்னடா இது, உள்ள போன சின்ன கேப்லயே இதுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பானுங்க, வாய்ப்பே இல்லையே. அம்மா அப்பா நீங்க எங்க இருக்கீங்கன்னு வெளியில ஓடி வரும்போது அங்க அக்காவான லூசிக்கு நிறைய கேண்டில்ஸும் போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. இப்ப அந்த திங்ஸ் எதையுமே காணோம். சரி கால் பண்ணி பாக்கலான்னு போன் எடுக்கிறா. ஆனா அந்த போன்ல சிக்னலும் இல்ல. உள்ளுக்குள்ள பயத்தோடயே நேரா ஊருக்குள்ள ஓடி வராங்க. ரிவர் சைடுன்னு ஒரு கடை இருக்குது. ஆஹா என்னடா இது, 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கடையை மூடியாச்சே, இப்ப என்ன மறுபடியும் திறந்திருக்கானுங்க. ஆஹா இது வேலைக்காகாத, முதல்ல ப்ரொஃபசர் ஃபெங்க பார்த்து விசாரிக்கலான்னு நேரா ஹை ஸ்கூலுக்கு வந்தவ கதவை திறந்து உள்ள வந்தா அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாடர்ன் காஸ்டியூம்ல இருக்கிறதுக்கு பதிலா விண்டேஜ் காஸ்டியூம்ல இருக்கானுங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் 2024ல இருந்து வந்திருக்கா. சோ அவளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஓல்டு காஸ்டியூம்ஸ். தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் கில்லரால கொல்லப்பட்ட லூசி இருக்கால, அதாவது ஹீரோயினோட அக்கா, அவ கண்ணுக்கு முன்னாடி நடந்து போறாங்க. ஒரு நிமிஷம் நம்மளால பேய் அடிச்ச மாதிரி பயந்து போயிட்டு பொறுமையா லூசிய ஃபாலோ பண்ணுவா. அப்ப ஈத்தன் உள்ள புந்து பேச ட்ரை பண்ணுவான். ஆனா லூசிய பாருங்களேன், இந்த பாரு எனக்கு இந்த காதல் கல்யாணம் இதுலயும் விருப்பம் இல்ல, என்ன விட்டுரு. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஈத்தனோட ஃப்ரெண்டான வேல், டே மச்சான் அவளுக்கு விருப்பம் இல்லனா விட்டுரு. இல்லடா 2 வருஷம் நல்லா லவ் பண்ணிட்டு காரணமே இல்லாம என்ன பிரேக்கப் பண்ணிட்டாடா. எனக்கும் புரியுது, முதல்ல வா குயின்ன பிடிக்கலான்னு இவனுங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. இத பார்த்து முடிச்ச ஹீரோயின் இப்ப நேரா ப்ரொஃபசர் கிட்ட வரா. ஹே பாப்பா யாருமா நீ, விளங்குச்சு போங்க. நடந்த உண்மையை சொன்னா ப்ரொஃபசர் நம்ப மாட்டாரு. சோ நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், நான் டைம் டிராவல் சம்பந்தமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையாவே எதிர்காலத்துல இருந்து ஒருத்தரால கடந்த காலத்துக்கு டைம் டிராவல் பண்ண முடியுமா, மன்னிச்சிருமா எனக்கு அதுக்கான பதில் தெரியாது. அப்ப உடனே பக்கத்துல இருக்க குயின் உள்ள போந்து உண்மையாவே டைம் டிராவல் பாசிபிள் தான், ஆனா அதுக்கான மிஷின் தான் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, ஒருவேளை கடந்த காலத்துல இருந்து நீ எதிர்காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணாலும் சரி, எதிர்காலத்தை விட்டு கடந்த காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணாலும் சரி, ஒட்டுமொத்தமா குவாண்டம் பாரடாக்ஸ்லயே ஒரு சின்ன மாற்றம் உருவாகும். அதை நிரந்தரமா தடுக்கணும் அப்படின்னா கடந்த காலத்துக்கு ஒரு வேளை நீ டைம் டிராவல் பண்ணா கூட அங்க இருக்க எதையும் நீ மாத்தி அமைக்க கூடாது. சரி ப்ரொஃபசர் நான் இங்க இருந்து கிளம்புறேன், அப்புறம் அங்க பிக்கிள்ஸ நல்லபடியா பாத்துக்கோங்க. இதை கேட்டு ஃபெங்குக்கு சமஷாக்கு. ஒரு நிமிஷம் இந்த ஆமைக்கு நான் பேர் வச்ச விஷயம் உனக்கு எப்படி தெரியும், அட போயா இது அப்படியே பெரிய பரம ரகசியம் பாரு. அடுத்த ஹீரோயின் வெளியில வரும்போது அந்த ஈத்தனும் வேலும் நம்ம குயின்ன அலேக்கா தூக்கிட்டு போறானுங்க. ஆக்சுவலா வருஷம் சீனியர்ஸ் எல்லாம் இந்த ஜூனியர்ல யாராவது ஒருத்தனை இந்த ஆத்துக்குள்ள போட்டு விளையாடுறது வழக்கம். என்ன விட்டுருங்க எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு குயின் ஒரு பக்கத்துல கெஞ்சிரான். ஆனா இந்த ஈத்தன் அப்புறம் வேல் இந்த 2 பேருமே அதை கேட்கிற மாதிரி இல்ல. கடுப்பான ஹீரோயின் டக்குன்னு உள்ள பூந்து அவன் தான் வேணான்னு சொல்றால, இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது. ஐயோ பாப்பா யாருமா நீ, இது வெறும் விளையாட்டு தான் அப்படின்னா இந்தா வச்சுக்கோன்னு டக்குன்னு இவ ஈத்தனை தள்ளி விட்டா. வேலுக்கும் சுத்தி இருக்க ஆளுங்களுக்கும் சம கோவம். என்னப்பா என்ன பார்த்து முறைக்கிறீங்க, ஈத்தன் சொன்ன மாதிரி
மாதிரி நான் பண்ணதும் வெறும் விளையாட்டு தான். கரெக்டா அதே டைம்ல பிரின்சிபல் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. பயத்துல ஈத்தன் அப்புறம் அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப கிளாஸ்க்கு போயிடுவாங்க. உடனே குவின்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா நீ யாரு? உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே கிடையாது. அட அதுவா முக்கியம். ஒருவேளை நீ மட்டும் என் உலகத்துல இருந்திருந்த உன்னை வீடியோ எடுத்த சோசியல் பேஜ்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஒரு நிமிஷம் இரு. சோசியல் பேஜ்னா என்ன? குவின்ன பாக்கும்போது நல்ல பையனா இருக்கு. கூடவே ப்ரொஃபசர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவனும் அந்த டைம் டிராவல் சம்பந்தமா நிறைய பேசிருப்பான் இல்லையா? சோ அந்த நம்பிக்கையில இருந்து நான் எதிர்காலத்துல டைம் டிராவல் பண்ணி வந்தவன் சொல்லுவா. தோடா நீ சொல்லக்கூடிய உருட்டு கதையை நான் எப்படி நம்புறது? அதுக்கான ஆதாரம் என் கையிலே இருக்கு. என்னம்மா இது? சோப்பு டப்பாவை குடுக்குறேன். டேய் இது என்னோட போன்டா. நீங்க இப்ப பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதை விட 10 மடங்கு பவர் ஆனது. பாத்தியா? என் முகத்தை காட்டினா மட்டும்தான் அன்லாக் ஆகும். இப்ப இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் குவின்னுக்கு ஹீரோயின் மேல நம்பிக்கை வருது. அதே டைம்ல விண்டோக்கு வெளியில லூசியும் எமியும் இத ஒரு விஷயத்த பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு சண்டை போட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி தெரியுது. அடுத்த நேரா உள்ள வந்த லூசி, டே குவின்னு உங்ககிட்ட ப்ராஜெக்ட் ஒண்ணு கொடுத்தல, அது என்னடா ஆச்சு? கவலைப்படாத, அதெல்லாம் ஏற்கனவே முடிச்சிட்டேன். என் வீட்டுல தான் இருக்கு. உனக்கு நான் அப்புறமா எடுத்து கொடுக்குறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பொண்ணு யாரு? ஈத்தன் கிட்டயே ரொம்ப தைரியமா போய் சண்டை போட்டிருக்கா. தங்கச்சின்னு உண்மையும் சொல்ல முடியாது. சோ என்னோட பேரு பெல்லான்னு சொல்லி இன்ட்ரோ ஆகுறா. டைம் கிடைச்சா அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டு லூசி அந்த இடத்த விட்டு கிளம்பினதுமே ஹீரோயினும் குவின்னும் பண்ண வீட்டுல இருக்கக்கூடிய கரேஜுக்கு வராங்க. ஏன்னா அங்கதான் அந்த டைம் டிராவல் மிஷின் இருக்கு. ஏமா பாக்குறதுக்கு என்னமோ பழைய ட்ரங்க் பொட்டி மாதிரி இருக்கு. இதுவா உன்ன 2024 இருந்து இங்க கூட்டிட்டு வந்துச்சு? அட ஆமாப்பா, முதல்ல மிஷினை தூக்கிட்டு வா. என் வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பிரிச்சு பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த குவின் இருக்கக்கூடியது ஒரு கார் ஷெட்டுக்குள்ள. பாவம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவனோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. சோ பையன் இவனாவே வேலைக்கு போயிட்டு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் படிக்கவும் செய்யறான். இப்ப கொண்டு வந்த அந்த டைம் மிஷினை பிரிச்சு பார்க்கும்போது உள்ள ஒரு சின்ன சிலிண்டர் இருக்கு. உடனே ஹீரோனோ நான் முதல் முறையா பார்க்கும்போது இந்த சிலிண்டருக்குள்ள இருந்து லைட் வந்துச்சு. ஆனா இப்ப அது ஆஃப்ல இருக்கு. ஒருவேளை இது காலியா இருக்குமோ? சைடுல சோனார்னு ஒரு கம்பெனியோட பேர் இருக்கு. எப்பா இதே மாதிரி ஒண்ணு இருந்தா மட்டும்தான் என்னால திரும்ப என் உலகத்துக்கு போக முடியும். ஏமா தாயே நல்லா பாத்தியா? அந்த சோனார் பிராண்டுக்கு கீழே நியூக்ளியர்னு எழுதி இருக்கு. கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம கேட்கக்கூடிய இந்த கண்டெய்னரை கொடுக்க மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே ஹீரோனோ கவலைப்படாத, என்னோட அப்பாவும் நியூக்ளியர் கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு. அவரோட ஐடி கார்டை எடுத்தா மட்டும் போதும், நமக்கு தேவையான கண்டெய்னரை அவரோட லேபுக்குள்ளேயே பூந்து ஆட்டைய போட முடியும். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல லூசி தான் ஃப்ரெண்டான எமிய பார்க்க வந்திருக்கா. இந்த பாரு என் மேல நீ சம கோவத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஆனா லூசி இவ பேசணும் எதையுமே காது கொடுத்து கேட்கல. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு. நான் நிம்மதியா இருக்க ஆசைப்படுறேன். வேற வழி இல்லாம அழுதபடியே லூசி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. இதுக்கடையில ஹீரோயின் குயின்ன பார்த்து ஒருவேளை இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுதுங்கிற விஷயம் தெரிய வந்தா அதை நீ தடுக்க முயற்சி பண்ணுவியா மாட்டியா? என்ன கேட்டா நீ கடந்த காலத்துல எந்த விஷயத்தையும் மாத்த கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாண்டம் பாரடாக்ஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சோ தயவு செஞ்சு எது நடந்தாலும் பரவாயில்ல, நீ கைய வச்சுக்கிட்டு அமைதியாரு. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் நேரா தன்னோட கடந்த கால வீட்டுக்கு வரா. குவின்னுக்கு தலைகால் புரியல. ஏண்டி இது உன்னோட வீடா? ஆமா. அப்படின்னா லூசி அவ என்னோட அக்கா. இதே டைம்ல கரெக்டா லூசி வெளியில வரா. குவின் கிட்ட ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி கொடுத்திருப்பால. சோ இப்ப அதை முடிச்சிட்டு நோட்டை கையில கொடுக்குறான். டேய் உன் உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா. அதெல்லாம் பரவாயில்ல விடு, முதல்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. நோட்டை திறந்து பார்த்தா பைபிளுக்கு செம ஷாக்கு. அடா பாவி, நான் உங்ககிட்ட கேட்டது சயின்ஸ் ப்ராஜெக்டா, நீ கொடுத்திருக்க கூடியது மேத்தமேட்டிக்டா. அதுதான் எனக்கு தெரியுமே, வேணும்னு தான் மாத்தி கொடுத்தேன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு தோ பக்கத்துல இருக்க பெல்லாவுக்கு என்ன விட சயின்ஸை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவ உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அப்படின்னா நீ கிளம்புப்பா, நான் பெல்லாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு நேரா உள்ள வந்தவ அங்க இருக்கக்கூடிய அம்மா அப்பா கிட்ட பெல்லாவை இன்ட்ரோ கொடுக்குறா. எதிர்காலத்துல பார்த்தா அம்மா அப்பாவை விட கடந்த காலத்துல இருக்கக்கூடிய அம்மா அப்பா ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்ல விதமா தான் பழகுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் சோகத்துல வெளியில நிப்பா. அப்ப அந்த இடத்துக்கு லூசி வரா. என்னாச்சு உனக்கு? இல்ல என் ஃபேமிலி, அவங்களுக்கு நான் என்ன பண்ணாலும் சரி அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சொன்னா நம்ப மாட்டா, கடந்த 20 வருஷமா வீடுங்கிற ஒரு கூண்டுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அட பரவாயில்ல விடு, வாழ்க்கைனா எல்லாம் தான் இருக்கும். முதல்ல உன் ட்ரெஸ் பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, வா இங்க இருக்க சூப்பர் காஸ்டியூம் கொடுக்குறேன்னு மாடர்ன் காஸ்டியூம்ல இருந்த ஹீரோயினை இப்ப கிளாசிக் காஸ்டியூம்க்கு மாத்தி விட்டா. அதே டைம்ல கண்ணாடியில வேல் தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட ஒன்னா இருக்க மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு. அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முரட்டத்தனமா இருக்காங்களே, அவங்க கூட நீ எப்படி பழகுற? ஆக்சுவலா அவங்க பண்ணக்கூடியது எல்லாமே எனக்கு தப்புன்னு தெரியும். ஆனா என்னால கேள்வி கேட்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு தைரியமும் கிடையாது. இப்ப கூட வேலும் அவனோட கேர்ள் ஃபிரெண்டும் பக்கத்துல இருக்க மாலுக்கு போயிருக்காங்க. என்னையும் கூப்பிட்டாங்க, ஆனா நான் போகல. இப்ப மறுபடியும் சந்தேகத்துல ஹீரோயின், லூசி உனக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிய வந்தா நீ அதை போய் தடுப்பியா? ஆமா கண்டிப்பா தடுத்தே ஆகணும்ல. என்ன கெட்ட விஷயங்களால அப்பாவிகள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. என்னடா இது, குயின் சொன்ன விஷயத்துக்கும் அக்கா சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு இப்ப லூசியோட பேச்சையே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே மாலுக்கு போறேன்னு அவசர அவசரமா வெளியில ஓடிட்டு இருக்கா.
இதே டைம்ல மாலுக்கு வந்த வேலும் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப பாருங்க, அங்க இருக்க பொம்மைகளுக்கு மத்தியில படத்தோட ஆரம்பத்துல லூசிய சாகடிச்ச சீரியல் கில்லர் மாட்டி இருந்த அதே மாஸ்க இங்க இருக்க ஒரு பொம்மை மாட்டி இருக்கு. ஒருவேளை உண்மையாவே அது பொம்மையா இல்லடா சீரியல் கில்லர் தான் இந்த மாஸ்க மாட்டி இருக்கானா எதுவும் தெளிவா தெரியல. இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பக்கத்துல ட்ரையல் ரூமுக்கு போயிடுவா, இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் ஒரு வழியா மாலுக்கு வந்துட்டா. ஆக்சுவலா இங்கதான் இன்னும் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏ பெல்லா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் முக்கியம் இல்ல, நீ வேலையும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் பாத்தியா? இப்பதான் என் கடையில நல்லா சாப்பிட்டுட்டு 3வது மாடியில இருக்க துணி கடைக்கு போனானுங்க. ஏன் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு இவ வேக வேகமா மாடிக்கு ஓடிட்டு இருக்கா. இதே டைம்ல துணி கடையில ஒட்டுமொத்த பவரும் கட் ஆகுது. அப்ப தெரியாதனமா இந்த வேல் டேபிள்ல இருந்த ஒரு சில திங்ஸ தட்டி விட்டுருவான். சரி, அதை திரும்ப எடுத்து வைக்கலான்னு இவன் ஒரு பக்கத்துல தரையில தேடிட்டு இருப்பான். அப்ப எதிர்பாராத நேரத்துல மறுபடியும் அந்த இடத்துக்கு சீரியல் கில்லர் வரான். கையில வச்சிருந்த டிவிடி கேசட்டையே 2ஆ உடைச்சு அதை ஏதோ கத்தி மாதிரி வேலோட கழுத்துலயே இறக்கிடுவான். ட்ரையல் ரூம்ல இருக்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குதுன்னு நேரா வெளியில வரும்போது அங்க ரத்த வெள்ளத்துல ஏற்கனவே வேல் இறந்து போயிருக்க விஷயம் தெரிய வருது. அட பாவீங்களா, யாரா யாழ கொண்டது? நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு கத்துவா. ஏய், நான் தாண்டி கொண்டேன், என்ன பண்ணுவ? அப்படியே ஓடிடுவேன்னு குடுகுடுன்னு பய உள்ள அங்க இருக்க கபோர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா. ஆனா அந்த வெள்ளம் விடுற மாதிரியே இல்ல. கத்தி முனையில கேர்ள் ஃப்ரெண்ட லாக் பண்ணிட்டான். நல்ல வேலைக்கு அப்பா அந்த இடத்துக்கு லூசி வந்துட்டா. அங்க இருக்கக்கூடிய ரேக் எல்லாம் 1 by 1 தள்ளி விடும்போது வில்லன் டைவர்ட் ஆயிடுவான். இந்த சின்ன கேப்ல கேர்ள் ஃப்ரெண்டான எல்ஜாவை கூட்டிக்கிட்டு எஸ்கலேட்டர் வழியா கீழே போயிட்டு இருப்பா. ஆனா கொடுமைக்குன்னு இவங்களுக்கு முன்னாடியே எஸ்கலேட்டருக்கு கீழே அந்த வில்லன் நிக்கிறான். அப்புறம் என்ன, உயிருக்கு பயந்து 2 பேரும் மேல விடுவாங்க. இதுல ஹீரோயின் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுவா. ஆனா எல்ஜா தடுமாறி படிக்கட்டிலேயே விழுந்துடுவா. இத பார்த்து பயந்து போன ஹீரோயின் யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துவா. கடவுள் புண்ணியத்துல அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி இருக்காரு. சோ அவரு ஹெல்ப் பண்றதுக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ளேயே இந்த வில்லன் சும்மா இல்லாம எல்ஜாவை அல்லேக்கா தூக்கி அங்க இருக்க எஸ்கலேட்டர்லயே மூஞ்ச வச்சு அழுத்துறான். அப்புறம் என்ன, முகம் ஃபுல்லா கண்ணா பின்னாடி டேமேஜ் ஆகி அதே இடத்துல எல்ஜா இறந்து போயிடுவா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செக்யூரிட்டி உள்ள வருவாரு. ஆனா அவரையுமே வில்லன் கத்தியால குத்திட்டான். இந்த விஷயத்த அங்க வந்த குவின்னும் கவனிக்கிறான். கடைசியா வில்லன் இவங்களை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. இந்த பாரு, இங்க நீ பாதுகாப்பா இருக்க முடியும், எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்க. இல்ல, என்னால இதுக்கு மேல நிம்மதியா தூங்கவே முடியாத. இன்னைக்கு 16ஆம் தேதி, ஏற்கனவே அந்த முகமடிக்காரன் கொலை பண்ண மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கு. சந்தேகத்துல குவின்னும், ஒரு நிமிஷம் இரு, ஏற்கனவே அந்த முகமடிக்காரன் கொலை பண்ணிருக்கானா? ஆமா, என்னோட கடந்த காலத்துல பிரச்சனை என்னன்னா அவ இந்த ஒரு கொலையோட நிறுத்த போறது கிடையாது. பதிலுக்கு குவின்னும், இந்த பாரு, எது நடக்குதோ நடந்துட்டு போகுது. நான் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்குல்ல? கடந்த காலத்துல நீ மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்காத, அது இன்னும் பேரழிவை மட்டும் தான் கொடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளா நீ இன்னைக்கு எல்ஜாவை காப்பாத்த ட்ரை பண்ண. ஆனா பாத்தியா, எப்படி இருந்தாலுமே கடைசியில அவ வில்லன் கையில இறந்து போயிட்டா. இத உன்னால மாத்த முடியாது. அதனால முதல்ல ஊருக்கு போறதுக்கான வழியை பாரு. ஆமா, நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான். அதுக்கு முதல்ல என் அப்பா கிட்ட இருக்க ஐடி கார்டு எடுக்கணும்னு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே திருட்டுத்தனமா ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு வரா. சத்தமே போடாம கதவை திறந்து உள்ள வந்தவ அங்க இருக்க டிரால தான் அப்பாவோட ஐடி கார்டை தேடிட்டு இருப்பா. ஆனா கொடுமைக்குன்னு இந்த விஷயத்த தூக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச லூசி பாத்துட்டா. இந்த பாரு, நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தன்னு தெரியல. ஆனா நேத்து நைட்டு அவ்வளவு வேகமா மாலுக்கு போயிருக்க. அதே டைம்ல அந்த மால்ல தான் வேலும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இறந்து போயிருக்காங்க. சோ உண்மையை சொல்ல, அவங்க இறக்க போறாங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியுமா? முதல்ல நீ யாரு? இந்த பாரு லூசி, நான் சொன்னாலும் நீ அதை நம்ப மாட்ட. இல்ல, நீ உண்மையை சொல்ல, கண்டிப்பா நான் உன்னை நம்புறேன். ஒரு நிமிஷம் அமைதியானவ. இந்த பாரு, நான் தான் உன்னோட தங்கச்சி, நீ தான் என்னோட அக்கா. எது தங்கச்சியா? என்ன கதை விட்டுட்டு இருக்க? எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. அதான் கிடையாது, நான் 2024 இருந்து வந்தேன். ஒரு டைம் டிராவல் மிஷின் தான் என்ன இந்த கடந்த கால உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு. அதுக்கான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு. தோ இந்த பேப்பர் பாரு. எதிர்காலத்துல உன்னோட ரூமை செக் பண்ணும்போது தரைக்கு அடியில இருந்து ஈத்தன் உனக்கு எழுதி வச்ச லெட்டரை கண்டுபிடிச்சேன். ஆனா லூசிய பாருங்களேன், அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு நான் இதுக்கு முன்னாடி இந்த லெட்டரை பார்த்ததே கிடையாதுங்கிறா. ஹீரோனுக்கு சம கோவம். இந்த பாரு, நீ என்ன நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்ல வேண்டிய உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. இப்ப மறுபடியும் குவின் கிட்ட வந்தவ இவங்க கிட்ட இருக்க டைம் மிஷினை சரி பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த சோனார் கண்டெய்னர் இருக்குல்ல, அது இருந்தா மட்டும்தான் இவங்களால அந்த டைம் மிஷினை திரும்ப பயன்படுத்த முடியுங்கிற விஷயம் தெரிய வருது. ஏன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள மட்டும்தான் ருமேடியம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அரிய வகையான நியூக்ளியர் கெமிக்கல் இருக்கு. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் போட்டிங் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போற நேரத்துல தன்னோட கபோர்ட ஓபன் பண்ணுவா. பார்த்தா உள்ள ஒரு லெட்டர் இருக்கு. படிச்சு பார்க்கும்போது, இந்த மாதிரி நீ எனக்கு பண்ண விஷயத்த எப்பவும் மறக்க மாட்ட, நீ அதுக்காக அனுபவிப்பண்ண ஈங்கிற இன்சியல போட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த பேப்பர் மாதிரியே எவனோ ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஏற்கனவே ஹீரோயின் தாங்கிட்ட இருந்த பேப்பரை லூசி கிட்ட கொடுத்திருப்பால. சோ ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது அச்சஸ் எல்லாம் மேட்ச் ஆகுது. அப்படின்னா நம்ம ஆளு போய் சொல்லலங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட வந்தவ, என்ன மன்னிச்சிடு, நீ சொன்ன எல்லாமே இப்பதான் உண்மைங்கிறது எனக்கு புரிய வருது. அதோட விட்டா பரவாயில்ல,
எதிர்காலத்துல நான் எப்படி வாழ போறேன், என் குடும்பம் எப்படி இருக்கும், லூசி அந்த வில்லனால இறக்க போறாங்கிற விஷயத்த சொன்னா கண்டிப்பா இவ பயப்படுவா. அதனால உனக்குன்னு ஒரு சூப்பரான குடும்பம் இருக்கு, அழகான புருஷன், நல்ல வேலைன்னு உன் லைஃபே செட்டில் ஆயிடுச்சுன்னு உருட்டுவா. ஒரு நிமிஷம் இதை கேட்டு லூசிக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பதான் பக்கத்துல இருக்க குவின்னு, ஆமா நீ அந்த வில்ல நிறைய பேரை கொலை பண்ண போறான்னு சொன்னல, அப்படி பாக்கும்போது அடுத்தவன் யார கொல்ல போறான், உடனே இவ்வளவு எமிங்கிற பேரை சொல்லுவா. லூசிக்கு இதை கேட்டதுமே செம ஷாக்கு. இந்த பாரு என்ன ஆனாலும் சரி நாம அவளை காப்பாத்தி ஆகணும். இப்ப இவ இதை சொன்னதுமே பக்கத்துல இருக்க குவின்ன பாருங்களேன், ஆமா ஆமா நாம எமிய காப்பாத்தி ஆகணும். ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டா நீ கடந்த காலத்துல எந்த மாற்றத்தையும் உருவாக்க கூடாதுன்னு சொன்ன, ஆனா இப்ப நீ ஏன் எமிய காப்பாத்தணுங்கிற? அட என்னம்மா, கடந்த காலத்துல நாம என்ன பெரிய மாற்றத்தையா பண்ண போறோம், ஒரே ஒரு உயிரை காப்பாத்த போறோம், அதுல என்ன தப்பா நடக்க போகுது? சரி உன்னோட கடந்த காலத்துல அந்த முகமடிக்காரன் எமிய எங்க சாகடிச்சான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு கப்பல் மியூசியம், சரிவா அந்த இடம் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல எமிக்கு லேண்ட்லைன்ல கால் பண்றாங்க. ஆனா அவ காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு அந்த கப்பல் மியூசியம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி பெருக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இவளுக்கு டெலிபோன் சவுண்டே கேட்கல. உடனே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நேரா கார் எடுத்துக்கிட்டு அந்த கப்பல் மியூசியத்துக்கு வராங்க. மொத்தமா இங்க 2 கப்பல் இருக்கு, அதுலயும் ஒவ்வொரு கப்பல்லையும் 3 ஃப்ளோர் இருக்கு. ஒன்னா தேடினா வேலைக்காகதானே குயினும் ஹீரோயினும் ஒரு கப்பல்ல தேடுவாங்க, இன்னொரு கப்பல்ல லூசி தேடிட்டு இருக்கா. இவங்க பாதுகாப்புக்காக கையில உருட்டுக்கட்டையும் இரும்பு ஸ்பேனரையும் வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம ஆளுங்க இருக்கக்கூடியது பேஸ்மெண்ட்ல. ஆனா இதே டைம்ல அந்த வில்லனை பாருங்களேன், 2 கப்பலையும் ஜாயின் பண்ணக்கூடிய பாலத்துக்கு மேல நடந்து போயிட்டு இருக்கான். இதுக்கடையில குயினும் ஹீரோயினும் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்து போயிடுவானுங்க. அப்பதான் தெரியுது அது வெறும் டைவிங் சூட். இதுக்கடையில கப்பலுக்குள்ள இருக்க எமி அங்க இருக்க ஃப்ளோரை கிளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்ப பாருங்க இவளுக்கு பேக் சைடுல அந்த வில்ல வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டும் போது இப்ப மறுபடியும் அந்த வில்லனை காணோம். கட் பண்ணா பக்கத்து கப்பல்ல இருக்கக்கூடிய லூசி ஒரு வழியா ஆப்போசிட் கப்பல்ல இருக்கக்கூடிய எமிய பாத்துட்டா. எமி இங்க பாரு பாருன்னு கத்துறா. ஆனா ஹெட்போன் இருக்கதால அவளுக்கு அந்த சவுண்ட் கேட்கவே இல்ல. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல எமி இருக்கக்கூடிய அதே ஃப்ளோருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த வில்ல நடந்து வரக்கூடிய விஷயத்தை இவ பாத்துட்டா. எப்படியாச்சும் எமிய காப்பாத்தணும்னு ஆப்போசிட்ல இருக்க கப்பலுக்கு ஓடிட்டு இருக்கா. ஆனா இது எதுவுமே தெரியாத எமி தெரியாதனமா கையில இருந்த அந்த ஆடியோ பிளேயரை போட்டுருவா. இப்ப பாட்டு கட்டான அடுத்த நிமிஷமே கப்பலுக்கு வெளியில இருந்த நம்ம லூசி எமி எமின்னு கத்துவா. சவுண்ட கட்டி இவளும் திரும்பி பாக்க, அடியே என்ன பாக்காதரி, உன் பின்னாடி பாரு முகமுடிக்காரன் உன்னை கொல்ல பாக்குறான். உடனே பயந்து போன எமி கதவை லாக் பண்ணிட்டு வெளியில வருவா. அதே டைம்ல குயினும் ஹீரோனும் அங்க வந்துட்டாங்க. வில்லன் கண்ணுல மாட்டாம அங்க இருக்க நெட்டை பிடிச்சு கப்பலை விட்டு கீழே இறங்கி பாதுகாப்பா வீட்டுக்கே வந்துட்டாங்க. இப்ப எமி லூசியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்ப உடனே குயின்னு, ஏமா ஒரு வழியா எமியை தான் காப்பாத்தியாச்சே, அப்புறம் எதுக்காக நீ இவ்வளவு பதட்டமா இருக்க, என்ன முகமுடிக்கார இன்னும் ஒருத்தரை கொல்ல போறான், அப்படியா யார் அது? என்னோட அக்கா லூசி. இதை கேட்டதுமே பயபுள்ளிக்கு சம ஷாக்கு. இந்த பாரு எமியோட உயிரை நம்மளால காப்பாத்த முடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா உன் அக்காவோட உயிரையும் காப்பாத்த முடியும். சரி கடந்த காலத்துல உங்க அக்கா இறந்து போன நாள் என்ன? 18ஆம் தேதி. அட கடவுளே, நாளைக்கு தான் 18. நம்மளால நேரத்தை வீணாக்க முடியாத. உடனே இத பத்தி உன் அக்கா கிட்ட சொல்ல. சரின்னு சொல்லிட்டு இப்ப அக்காவை தனியா கூப்பிட்டு ஒரு கஃபே ஷாப்ல பேசுறா. அடுத்து அந்த முகமுடிக்காரன் உன்னதான் கொல்ல போறான்னு சொல்றதுக்குள்ளேயே லூசிய பாருங்களேன், நானும் எமியும் காதலிக்கிறோம், ஆனா 2 பொண்ணுங்க காதலிக்கிறது ரொம்ப பெரிய தப்பாச்சே, அதனாலயே அம்மா அப்பா கிட்ட இதை வெளிப்படையா சொல்ல முடியல. இதனாலதான் லூசிக்கும் எனக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து. அக்கா இது உன்னோட வாழ்க்கை, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. எதிர்கால உலகத்துல 2 ஆண்கள் கூட காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப சகஜமாயிடும். இங்கதான் லூசிக்கு டவுட். ஆனா நீ என்கிட்ட சொன்னல இந்த மாதிரி எனக்கு எதிர்காலத்துல கல்யாணம் ஆயிடுச்ச, எனக்கு ஒரு அழகான புருஷன் கூட இருந்தானே, அப்ப அதெல்லாம் பொய்யா? இப்ப ஹீரோனுக்கு லூசிய பாக்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா எதிர்காலத்துல இவ இன்னும் 40-50 வருஷத்துக்கு நோய் நொடி இல்லாம நல்லபடியா வாழ போற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கு நைட்டு தான் அந்த வில்ல லூசிய கொல்ல போறாங்கிறது ஹீரோனுக்கு மட்டும் தான் தெரியும். சோ குழப்பத்தோடயே நேரா வீட்டுக்கு வந்தவ லூசிய தூங்க வச்சுட்டு கீழே வருவா. நைனாவோட ஐடி கார்டு அங்க இருக்க டேபிள்ல இருக்கு. இவ எடுக்கலாமேன்னு கிட்ட போகும்போது கரெக்டா நைனா உள்ள வந்துட்டாரு. பாப்பா எங்க போற, சாப்பிட்டுட்டு வெளியில போலாம்ல? இங்கதான் சந்தேகத்துல ஹீரோனும், நீங்க எப்பயாச்சும் 2வது குழந்தைய பத்தி யோசிச்சிருக்கீங்களா? சேச்சா இல்லவே இல்லமா, எங்களுக்கு தான் லூசி இருக்காளே, அவ மட்டும் தான் எங்களுக்கு உலகம். சோ அதனாலயே 2வது குழந்தைய பத்தி இப்போ வரைக்கும் யோசிக்கல. இதை கேட்டதுமே ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன்னு போய் சொல்லிட்டு அப்பாவோட ஐடி கார்டை தூக்கிட்டு இவன் நேரா இப்ப குயினோட வீட்டுக்கு வந்துட்டா. நேரத்துக்குன்னு குயின் இங்க இல்ல. அப்பதான் பக்கத்துல இருக்க டேபிள்ல ஒரு சின்ன லெட்டரை கவனிக்கிறா. ஓபன் பண்ணி படிக்கும் போது அதுல இந்த குயின் இருக்கா இல்லையா, அவன் நம்ம லூசிய லவ் பண்றான் போல. சோ அவளுக்காக ஒரு ப்ரொபோசிங் லெட்டர் எழுதி வச்சிருக்கான். ஓபனிங் சீன்ல கூட இந்த லெட்டர் தான் நம்ம லூசி கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணிருப்பான். ஆனா அதுக்குள்ளேயே ஈத்தன் உள்ள புந்து எல்லாத்தையும் கெடுத்திருப்பான். அதே டைம்ல சடனா குயின் உள்ள வரான். பெல்லா என்னாச்சு, உன் அக்கா லூசி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்ல ட்ரை பண்ண, ஆனா என்னால முடியல. என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன ஆனாலும் சரி நாம தான் லூசியோட உயிரை காப்பாத்தணும். எதுக்கு? நீ அவளை லவ் பண்ணிட்டு இருக்கங்கிற காரணத்தாலயா?
அதுலயே பேச முடியாம பையன் அமைதியா இருக்கான். அப்பதான் ஹீரோயினும், நீ நினைக்கிற மாதிரி இந்த கடந்த காலத்துல என் அக்காவான லூசி உயிரை காப்பாத்தினேன் அப்படின்னா அதுக்கப்புறமா என் அம்மாவும் அப்பாவும் ரெண்டாவது குழந்தை வேணுங்கிற ஐடியாவுக்கே வரமாட்டாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா என் அக்கா இறந்து போனதால மட்டும்தான் அந்த சோகத்தை மறக்கிறதுக்காக ரெண்டாவது குழந்தையா என்ன பெத்துக்கிட்டாங்க. ஒருவேளை இந்த முறை லூசி இறந்து போகல அப்படின்னா எதிர்கால உலகத்துல நான் இருக்க மாட்டேன். ஆனா குயின்ன பாருங்களேன், எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. எனக்கு அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. சோகத்துல வெளியில வந்தவ தன்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லா அழுதுட்ட திரும்ப லூசியை பார்க்க வரா. இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு அந்த முகமுடிக்காரன் உன்னை கொல்ல போறான். ஒருவேளை நான் உன்னை காப்பாத்தனா எதிர்கால உலகத்துல நான் இருக்க மாட்டேன். நீ இறந்து போனா மட்டும்தான் அம்மா அப்பா ரெண்டாவது குழந்தைக்கு யோசிப்பாங்க, என்னையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவாங்க. ஆனா பரவாயில்ல விடு, அம்மா அப்பாவுக்கு பேருக்கு மட்டும்தான் நான் புள்ள. எனக்கு தெரிஞ்சு இந்த 20 வருஷமும் இறந்து போன உன்னை பத்தி மட்டும்தான் அதிகமா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னால மறுபடியும் அப்படி ஒரு வழியா அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன்னை காப்பாத்தியே தீருவேன். ஆனா அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, என்ன நீ முழுசா நம்பி ஆகணும். அழுதுகிட்டே லூசியும் சரின்னு சம்மதிக்கிறா. அதுக்கப்புறமா நைனாவோட ஐடி கார்டு எடுத்துக்கிட்டு ஹீரோயினும் குயினும் நேரா அந்த நியூக்ளியர் லேபுக்கு வராங்க. இன்னொரு பக்கத்துல லூசி இறந்து போன இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன வேல் அப்புறம் எல்ஜா இந்த 2 பேருக்காகவும் சின்ன பார்ட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அங்க கலந்துக்க வந்திருக்கா. எப்பவுமே மத்தவங்க முன்னாடி தான் காதல வெளிப்படுத்தாத லூசி இந்த முறை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எமிய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, யார் தடுத்தாலும் சரி நான் உன்னை மனசார காதலிக்கிறேன்னு சொல்லுவா. அப்புறம் என்ன மறந்துடாதன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா வெளியில வரா. அடியே என்னாச்சு உனக்கு, என்னமோ இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாத மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்க. ஆனா லூசி அதையெல்லாம் காது கொடுத்து கேட்கல. ரெஸ்ட் ரூம்குள்ள போலாமேன்னு பாக்கும்போது கரெக்டா முன்னாடி அந்த முகமுடிக்கார வந்து நிக்கிறான். ஒன்னதான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், முடிஞ்சா என்ன பிடிச்சுக்கோன்னு இவ வேக வேகமா அங்க இருக்கக்கூடிய சின்ன கேரேஜுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல குயினும் ஹீரோயினும் லேபுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அங்க இருந்த செக்யூரிட்டிய யாரோ ஒருத்தர் கழுத்தை அறுத்து கொலை பண்ணிருக்காங்க. பிரச்சனை அது மட்டும் இல்ல, இங்க வைக்கப்பட்டிருந்த 3 கண்டெய்னர்ல ஒரு கண்டெய்னரை எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிருக்கான். சோ இங்கதான் 2 பேருக்கும் ஒரு விஷயமே புரிய வருது. நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்க அந்த டைம் டிராவல் மிஷினுக்கு சொந்தக்காரன் அது அந்த வில்லன். சோ திரும்ப தன்னோட உலகத்துக்கு போறதுக்காக தான் ஹீரோயின் எடுக்க வந்த அதே கண்டெய்னரை இப்ப அந்த வில்லன் தான் எடுத்துட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்ல, கண்டிப்பா அந்த முகமுடிக்காரன் எதிர்கால உலகத்துல இருந்த கடந்த காலத்துல இருக்க ஆளுங்களை சாகடிக்க தான் இங்க வந்திருக்காங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இதே டைம்ல லூசிய துரத்தி வந்த அந்த முகமுடிக்காரன் கடைசியில தப்பிக்க வழி இல்லாம ஒரு முட்டுச்சந்தில லாக் பண்ணிட்டான். கையில வேற யமதர்ம மாதிரி அவ்வளவு பெரிய கோடாரிய வச்சிருக்காங்க. நம்ம ஆளுக்கு வாய்க்கரிசி கன்ஃபார்ம்னு நினைக்கும் போது சடனா அங்க இருக்க பலகையெல்லாம் உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் குயினும் கார் எடுத்துக்கிட்டு உள்ள வராங்க. நின்னுகிட்டு இருந்த வில்லனுக்கு ஒரு அட்டி பையன் பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அவசரமா லூசிய வண்டியில ஏத்திட்டு கிளம்புறப்பதான் கீழே விழுந்த அந்த முகமுடிக்காரன் தான் முகத்துல இருக்க உடஞ்சு போன மாஸ்கே எடுக்கிறாங்க. இங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். ஏன்னா இவ்வளவு நேரமா நம்ம அக்கா கரிய கொல்ல வந்தது வேற யாரும் கிடையாது, எதிர்கால உலகத்துல இருந்து வந்த குயின்னு. பயத்துல நம்ம ஆளுங்க கார் எடுத்துட்டு கிளம்பும் போது இல்ல நான் கண்டிப்பா இப்படி ஒரு வில்லனா மாற மாட்டேன்னு ஹீரோனை பார்த்து திரும்ப திரும்ப குயின்னு புலம்பிட்டு இருக்கான். டேய் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல டைம் டிராவல் மிஷின் கிட்ட போலான்னு குயினோட வீட்டுக்கு வந்தவ தாங்கிட்ட இருக்க கண்டெய்னரை அங்க இருக்க டைம் டிராவல் மிஷினோட கனெக்ட் பண்ணிடுவா. இப்ப அந்த மிஷின் ஒரு பக்கத்துல சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. இந்த கேப்ல நம்ம ஆளுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த வில்லன் வேற உள்ள வந்துட்டான். உடனே குறுக்க வந்த குயின்னு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அட உனக்கு விஷயமே தெரியாதுல்ல, அந்த ஈத்தன் அப்புறம் வேல் இந்த 2 பேரும் ஹை ஸ்கூல்ல படிக்கும் போதே என்ன ஆத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. எனக்கு நீச்சல் கூட தெரியாது. ஒரு நிமிஷம் மரணத்துக்கு போயிட்டு கடைசி நிமிஷத்துல கரையை பிடிச்சு நான் மேல வந்தேன். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, நடந்த சம்பவங்களை பார்த்த தோ அங்க இருக்காளே லூசி, அவ இலக்காரமா சிரிச்சா. அத கூட பெருசா கண்டுக்காம என்னோட காதல சொன்ன, அப்பயும் என்ன மதிக்காம நீ ஒரு முட்டாள்னு சொன்னா. என்னால இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. சோ பழிவாங்க முடிவெடுத்தேன். எனக்கு கிடைக்காத லூசி யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு அவளை கொன்னதுக்கு அப்புறமா அடுத்த 20 வருஷத்துக்கு எனக்குள்ள இருந்த கோவம் குறையவே இல்ல. சோ கஷ்டப்பட்டு நான் ஒரு டைம் டிராவல் மிஷினை உருவாக்கினேன். எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த நேரத்துல கடந்த கால உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு முறையும் லூசி, வேல், எல்ஜா, ஈத்தன் எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சேன். ரொம்ப யோசிக்காதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கடந்த காலத்துல இது ஒண்ணு மட்டுமே கிடையாது. குவாண்டம் பாரடாக்ஸோட தியரி படி நாம வாழக்கூடிய இதே உலகத்தை போல நிறைய உலகங்கள் இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டே லூசிய குத்த வருவான். அதே டைம்ல நம்ம ஹீரோயின் செட் பண்ணி வச்சிருந்த டைம் டிராவல் மிஷின் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லா சார்ஜ் ஆனதால டே குவின்னு நீ லூசியை கூட்டிட்டு தப்பிச்சு போயிடு, நான் இவனை பாத்துக்கிறேன்னு போர்ட்டல் வழியா இப்ப 2 பேருமே 2024க்கு வந்துட்டாங்க. வில்ல பையன் கையில கத்தியோட நம்ம ஹீரோட கொன்னே திருடணும்னு பக்கத்துல வருவான். அப்போ ஒரு கட்டத்துல அவனை தடுக்கிறதுக்காக இந்த எலக்ட்ரிக் காருக்கெல்லாம் சார்ஜ் போறதுக்காக ஒரு கேபிள் வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்து சண்டை போடுவா. ஆரம்பத்துல ஹீரோயினா ரொம்ப அசால்ட்டா அடிச்சிருவான். லாஸ்டா கத்தியை வச்சு மொத்தமா குத்தி கொள்ளலாம் ட்ரை பண்ணும் போது தலைவி கையில தான் கேபிள் இருக்கும்ல, கரெக்டா அதை எடுத்து நீட்டினதுமே கத்தி அந்த கேபிளுக்குள்ள குத்திட்டாங்க. ஆம்பிடுதாங்க உடம்பு ஃபுல்லா மின்சாரம் பாஞ்சு பையன் அதே இடத்துல சுருண்டு விழுந்துட்டான். உடனே இதான் சாக்குன்னு தான் அக்காவோட உயிரை காப்பாத்துறதுக்காக கத்திய வச்சு குத்தி அதே இடத்துல வில்லன் கதையை முடிச்சுட்டா. ஏற்கனவே அவன் திருடிட்டு வந்த கண்டெய்னர் இருக்குல்ல, இப்ப அதையும் அவனோட பாக்கெட்ல இருந்து எடுத்துப்பா. இதே டைம்ல கடந்த கால உலகத்துல லூசியும் குவின்னும் பாவம் அந்த பெல்லாவுக்கு என்னாச்சோ தெரியல, அவ உயிரோட இருப்பாளா இல்லனா என்னோட தங்கச்சி இறந்து போயிருப்பாளா, இந்த மாதிரி ஒரு குழப்பத்தோடய பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா எனக்கு அந்த உலகம் பிடிக்கல, இந்த உலகம் தான் பிடிச்சிருக்குன்னு ஹீரோயின் பேசக்கூடிய சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா உண்மையாவே நம்மளால இங்க
இங்க வந்துட்டாங்க. கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன் அழுறாங்க. ஏண்டி நீ 2024 வாழ போறது கிடையாதா? அங்க வாழ்ந்தா மட்டும் என்னோட அம்மா அப்பாவுக்கு என் மேல பாசமா இருக்க போகுது. அதுக்கு பேசாம நான் உன் கூடயே இருந்துட்டு போயிருவேன். அம்மா அப்பாவும் இங்க தானே இருக்காங்க. நிகழ்கால உலகத்தை விட கடந்த கால உலகமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா இவங்க ஒரு ஃபேமிலியா ஒன்னா வாழ போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.